4 மணிக்கெலாம் என்னால் வர முடியுமான்னு தெரியல. சரி நான் பார்க்குறேன். சரி ஓகே. மாமா மாமா நம்ம வெளியில போனப்ப போட்டோஸ்லாம் எடுத்தோம்ல, ஆமா, அதுல ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க, Facebookல போட. இந்தாங்க. ஏய் என்ன இவ்வளவு போட்டோ இருக்கு? ஆமா, இதுல ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. ஏய் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒன்று போட்டு விடு. எல்லாம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அதுல எது சூப்பரா இருக்குன்னு ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்பதான் Facebookல போட்டா நல்லா வியூஸ் போகும். ஏய் என்னமா நீ? எல்லாமே நல்லாதாமா இருக்கு. இதுல போய் என்ன செலக்ட் பண்ணணும்? என்ன செலக்ட் பண்ணி கொடுங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்கனா எல்லாமே நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இத போடு, செமையா இருக்கு. இது நல்லா இருக்கா? அப்ப இது நல்லா இல்லையா? என்னப்பா, இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அப்ப இத செலக்ட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு அத செலக்ட் பண்ணீங்க? இல்லம்மா, அது நல்லா இருந்தது, அதுக்காக சொன்னேன். அப்ப இது நல்லா இல்ல. இல்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறது நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. போட்டோ நல்லா தான் இருக்கு. அப்ப அது நல்லா இல்ல. இல்லம்மா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்க செலக்ட் பண்ணது இதுவும் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. கொடுங்க. ஒரு போட்டோ கூட உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாதுல்ல? இதோட நிறுத்திடுவாளா இல்ல வாயத்தோட போலான்னு தெரியலையே. இதுக்கு நம்மளே செலக்ட் பண்ணிருக்கோம். அப்பா, அவளே ஒரு முடிவு வந்துட்டா. மாமா, போன வாரம் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிருந்தல, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி இந்த வாரம் செஞ்சு தந்துடவா? அமேசான்ல 2 பார்சல் போட்டிருக்கேன். காசு பே பண்ணி வாங்கிடுறீங்களா? என்ன எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிய? சொல்லிட்டு இருக்கல, ஒருத்தி கத்திட்டு இருக்கல, சாப்பாட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கே, பார்சலை பத்தி சொல்லிட்டு இருக்கே, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிய. நான் சொல்றது காதுல விழுகலையா உங்களுக்கு? நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிய. என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? சொல்லுங்க. என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? என்னது? இல்லம்மா, நீ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி பழக்கப்பட்டமா, அதனால அப்படி சொல்றேன். இத போய் தப்பாடுதான் நான் என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க. இன்னைக்கு சண்டே. எனக்கு சண்டே எனக்கு தெரியாதா? இன்னைக்கு வாழ்க்கையிலே முக்கியமான ஒண்ணு நடந்த நாள். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முக்கியமா என்ன நாளா இருக்கும்? கல்யாண நாளா? இல்லையே, கல்யாண நாள் ஜூன் மாசம் முடிஞ்சிச்சு. அது ஆகஸ்ட்ல பர்த்டே. அது இருக்காது. தெரியுமா தெரியாதா? நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணனே. லவ் ப்ரப்போஸ் பண்ண நாள் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்ப சொல்ற மாதிரி முக்கியமான நாளா பாருப்பா. வந்து இரு வரேன். என்ன தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச மாதிரியே சீனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிய. சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா, நீனே சொல்லிடு. தெரியாதா? நம்ம லவ் பண்ணும்போது முதன் படத்துக்கு போனோம்ல, அந்த நாள் தான் இன்னைக்கு. இது கூட தெரியல. படத்துக்கு போனால? ஏமா, இதெல்லாம் யாராவது ஞாபகம் வச்சுட்டு இருப்பாளா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா? நான் ஞாபகம் வச்சிருக்கல, ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்றல. உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பத்தி உங்களுக்கு என்னதான் அக்கறை? ஒரு அக்கறையும் கிடையாது. ஒரு போட்டோ செலக்ட் பண்ணி தாங்கன்னா அது செலக்ட் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் கொண்டாடி சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னா அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. நீங்க என்னன்னா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. உனக்கு என்னதாமா பிரச்சனை? ஒரு சண்டையானா நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா என்னட்டனா நீ மாண்டடா வந்து வம்பளுத்துக்கிட்டு இருக்க. இதை பார், நீ வீட்டில் சாப்பாடு செய்யல, அது எனக்கு நல்லாவே தெரியுது. வெளியில் கூட்டிகிட்டு போகணும், கடையில் வாங்கி தரணும், அதுதானே? ஆமாம். இதை பார், வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், சாப்பாடு வாங்கி தரேன், என்னை ஆளை விடு, எந்திரிச்சு போ, நிம்மதியாக என்னை இருக்க விடு, போ. நீ எதுவும் செய்ய வேணாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன், போ. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறது கூட கஷ்டம் இல்லை போல. ஆனால் இவளுக்கு புருஷன் ஊட்டி பார்க்குறது இருக்கு.